Question number 7, seating arrangement. A, B, C, D, E, F, G sitting around the circle and facing the center. Okay, first round போட்டுக்கோங்க. 7 பேரு 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 பேரும் சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? C இலிருந்து இடது பக்கத்தில் இரண்டாவதாக G உள்ளார். இப்போ C நம்ம இங்க எடுத்தோம்னு வைங்க. C நம்ம இங்க எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. C இப்படி இருந்தா இது C க்கு ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடா அங்க இருந்து பாக்குறப்போ. அப்ப இடது பக்கத்துல இரண்டாவது யார் இருக்காங்கன்னு சொல்றாங்க? G. இங்க C, இங்க G உள்ளார். ஓகேங்களா? C F க்கு இடது பக்கத்தில் அடுத்ததாக உள்ளார். F க்கு இடது பக்கம். நல்லா பாருங்க. C இலிருந்து இடது பக்கத்தில் இரண்டாவதாக. ஓகே. இங்க F இருந்தா அப்ப F க்கு உடனே இடது பக்கத்துல யார் இருக்காங்க? C. ரெண்டு இடத்த முடிச்சா இந்த ஸ்டேட்மெண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓவர், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஓவர். மூணாவது E க்கு இடது பக்கத்தில் மூன்றாவதாக A அமர்ந்துள்ளார். E க்கு இடது பக்கம் மூன்றாவது. நம்ம E இங்க பேஸ்ட் பண்ணா இது ரைட் சைடு ஆயிருது. அப்ப E நம்ம இங்க எடுத்தோம்னா 1, 2, மூணாவது இங்க A வர வாய்ப்பு இருக்கா? E க்கு இடது பக்கத்தில் மூன்றாவதாக A உள்ளார். E நம்ம இங்க எடுத்தோம்னா இங்க A போடலாம். மூன்றாவது, ஒன்னாவது, ரெண்டாவது, மூணாவது. ஓகே, மேட்ச் ஆகுது. அடுத்து B is between D and E. D க்கும் E க்கும் நடுவுல B. இப்ப இங்க E இருந்தா இங்க D போட்டோம்னா என்ன ஆகுது? ரெண்டுக்கும் நடுவுல B போட்டலாம்ல? இதான சொல்லியிருக்காங்க. ஓகே, B உள்ளார். சோ இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க பாருங்க. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? Fourth to the right of D. D க்கு fourth right. D இங்க இருக்கு. D க்கு இது எந்த சைடு? ரைட் சைடு. ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், ஃபோர்த் ரைட்ல F. ஓகே, அப்போ F இன் இடம் தானே கேக்குறாங்க. F ஓட இடம் ஃபோர்த் ரைட் ஆஃப் D. D ல இருந்து ஃபோர்த் ரைட் F இருக்கு. ஓகே, அப்ப கரெக்ட். நம்ம பண்ணதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே கரெக்ட். அடுத்து நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. C க்கு இடது பக்கத்தில் அப்படின்னு சொல்றாங்க. C க்கு இடது பக்கம்னா A தான் வரும். லெஃப்ட்ல நமக்கு ரைட்ல தானே. C க்கு இடது பக்கம் லெஃப்ட்ல தான் A இருக்கு, ரைட்ல தான் F இருக்கு. பட் இங்க தப்பா சொல்லிருக்காங்கல்ல. சோ தப்பு. ஒன்னு பார்த்தாலே போதும், தேவைன்னா பாத்துக்கோங்க. டயகிராம் எழுதிட்டு ஒன்னொன்னா செக் பண்ணி பாருங்க, ஈஸியா புரியும். சரிங்களா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்மா, ரீசனிங் டைப் பாத்தீங்களா?